7/2024 இந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, மைக்ரோசாஃப்ட் அவுட்ரேஜ் டிஸ்ரப்ட் செவரல் செக்டர்ஸ் வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி ஃபார்ம்ஸ்னால இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்ததாக சொல்கிறாங்க. இதனால் ஏர்போர்ட், ஹாஸ்பிட்டல்ஸ், ஐடி செக்டர்ஸ் இதெல்லாம் பல செக்டர்ஸில் பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது, லிவிங் இன் டெனியர்ஸ் அபவுட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க இந்த ரிப்போர்ட்டை நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத நம்மளால் சரியாக ஃபைண்ட் அவுட் மானிட்டர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கால்நடைகளுக்கு கார்பன் வரியா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. யூரோப்பியன் யூனியன்ஸ் ஆல்ரெடி எல்லை தாண்டிய கார்பன் வரி அப்படின்னு சொல்லி ஒரு வரியை போட்டிருக்காங்க. அது இங்கிலீஷில் என்னென்னா கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மேனுஃபேக்சரிங் எமிஷன்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு அந்த வரியை சொல்கிறாங்க. அது எந்தெந்த பொருள் பேசிக்காக அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸ்டீலு, அலுமினியம், சிமெண்ட்டு, ஃபெர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு மற்ற நாட்டிலேருந்து அதாவது அந்த பொருள் உற்பத்தி பண்ணி அந்த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்க்கு போகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வரியை போடுறதா சொல்லியிருக்காங்க. இது 2026 அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதிகமாக பாதிக்கப்படுறது இந்தியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இந்த இதை சொல்லியிருக்காங்க. இப்போ டென்மார்க் அப்படின்றவங்க கால்நடைகளுக்கும் வரி போடுறதா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மீத்தேனுனால வரி போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பன் எமிஷன், மீத்தேன் எமிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா மீத்தேன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்நடை மூலியமாக 32% மீத்தேன் இந்த வெளிவருது. அதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, அதனால் நாங்கள் வரி போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு டன்னுக்கு 3600 வரி போடுறதா சொல்லியிருக்காங்க 2030 முதல்ல. அதுக்கப்புறம் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இது 2.5% அதிகரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க 2035 அப்புறம். இப்போ கால்நடை அதிகமாக இருக்கிறது இந்தியா தான். இந்தியா அப்படின்ற ஒரு நாடு அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலம், திருக்குறள் பார்த்துட்டோம்னா காலம் கருதி இருப்பவர் கலங்காது ஞாலம் கருதுபவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்தை நம்ம வெல்லணும் அப்படின்னா காலத்தை கருதி தான் நம்ம செயல்பட வேணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா, பாலியல் புகார் ஆளுநருக்கு பாதுகாப்பு அளிக்கும் 365 பிரிவை ஆராய உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆளுநருக்கு பாதுகாப்பு அளிக்கிற சட்டப்பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா 361(2)ல் இருக்குது. எந்தவித குற்றவியல் சட்ட வழக்கும் நம்ம ஆளுநர் மீது மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, 78வது சுதந்திர தின கருத்தரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா வளர்ந்த பாரதம், அதாவது விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2022-23 மாநில கட்சிகளின் வருவாய் அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் பிஆர்எஸ் அப்படின்ற ஒரு ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த அந்த ஒரு கட்சி தான், மாநில கட்சி. 737 கோடி ரூபா வருவாய் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் 333 கோடி ரூபாயும், திமுகவுக்கு 214 கோடி ரூபா வருவாய் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பங்களாதேஷ் அன்ரெஸ்ட் 105 டெட் டிவி நியூஸ் ஆஃப் ஏர் ஜெயில் ஸ்ட்ரோம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, 2018 56% பங்களாதேஷ்க்கு இருந்துச்சு. அதில் 30% ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை 2018 ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏதாவது கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இப்போ திருப்பி அந்த பங்களாதேஷ் கவர்மெண்ட்டோட உச்சநீதிமன்றம் இந்த ஒரு ரிசர்வேஷனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. அதனால் பங்களாதேஷ் ஃபுல்லாக பெரிய போராட்டங்களும் எதிர்ப்புகளும் நடந்துகிட்டு இருக்கு. இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளோட டெமோக்ராஃபிக் அப்படின்றது சேஞ்ச் ஆகும். பங்களாதேஷ்லேருந்து மக்கள் அங்கே உள்ள சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா இந்தியா பக்கம் அசாம், மேகாலயா, இந்த நார்த் ஈஸ்ட் சைடில், அதாவது பங்களாதேஷை ஒட்டி உள்ள மாநிலங்களுக்கு இந்தியா சைட்லேருந்து வருவாங்க. அங்கே உள்ள டெமோக்ராஃபிக் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இஸ்ரேலி அக்குபேஷன்ஸ் இன் பலஸ்தீன்ஸ் இல்லீகல் சிஜி
அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸு. இது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு இஸ்ரேலோட அக்குபேஷன் பாலஸ்தீனில் இல்லீகல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசிஜே அப்படின்றது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் 1945 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்துட்டு ஹேக்கில் நெதர்லாந்தில் இருக்குது. இதோட 6 ஆர்கன்ஸ் இருக்குது. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம்னா நியூயார்க்கு யூஎஸ்ஏல இருக்குது. இது வந்துட்டு இதோட ஆர்டர் பார்த்தோம்னா பைண்டிங். ஆனால் வந்துட்டு இதோட என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுற ஒரு ஏஜென்சி வந்துட்டு இதுவரை இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு எஃபெக்டிவாக செயல்படுறதில்ல. ஸோ ஈரான் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு கீழே ஒரு 3 டெரரிஸ்ட் ஏஜென்சிஸ் எஸ்டாப்ளிஷ் அதாவது ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க 3 இடத்துல. ஸோ ஹமாஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்துட்டோம்னா அவங்க பேக்கில் இருக்குது. ஸோ அது வந்து காசாவில் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. ஹவுதீஸ் அப்படின்ற ஒரு போராட்டக்குழு வந்துட்டு பார்த்துட்டோம்னா எமீனில் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. ஹெஸ்புல்லா வந்துட்டு லெபனானில் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அயான் டோம் அப்படின்றது இஸ்ரேலோட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மிசைலை தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ஃபெயில் ஆகிற அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது யூபிஎஸ்சி சேர்மன் மனோஜ் சோனி குவைட் 5 years பிஃபோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் 10 years அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ 2020 இவர் மோங்க் ஆகிட்டார். மோங்க் ஆகிட்டு ஆனால் 2024 தான் இவர் வந்து குவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சி அப்படின்றது வந்துட்டு இண்டிபெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இது வந்துட்டு பார்ட் 14 இருக்குது. இது ஆர்டிகல்ஸ்னு பார்த்தோம்னா யூபிஎஸ்சியில் 315 323 வரையும் சொல்கிறாங்க. இதோட அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இவங்களோட மெம்பர்ஸ் சேர்மன்ஸை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். இவங்களோட காலம் 10 year அப்படின்னு பார்த்தோம்னா 6 வருஷம், இல்லைன்னா அவங்களுக்கு 65 வயசு முடிய இவங்க இருக்கலாம். அடுத்தது உத்தரகாண்ட் ஹைகோர்ட்ஸ் அலோஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்டர்ஃபெய்த் லிவிங் இன் கப்புள்ஸ் அண்டர் யூசிசி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ இந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இந்த யூசிசி யூனிவர்சல் கிரிமினல் கோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதபடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாக்க 48 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த ப்ராமிஸ் ஆஃப் பேராமெட்ரிக் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படின்றது பார்த்துட்டோம்னா சர்வே பேஸ்டு அண்ட் பேராமெட்ரிக் பேஸ்டுன்னு 2 type ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ சர்வே பேஸ்டு அப்படின்றது நார்மலாக வந்துட்டு நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு அதை சர்வே பேஸ் பண்ணி ஒரு டீமை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க சர்வே பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அவங்க வந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் பேராமெட்ரிக் பேஸ்டு அப்படின்றது ரியல் டைம் மானிட்டரிங்கை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு நார்மலாக பார்த்துட்டோம்னாக்கா கிராப் லாஸ்க்கு இது வந்துட்டு நார்மலாக பொருந்தும். ஸோ இந்தியாவில் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஃபசல் பீமா யோஜனா அப்படின்றது இந்த பேராமெட்ரிக் இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி உள்ளது தான். ஸோ நார்மலாகவே இவங்க வெதர் அண்ட் மானிட்டர் வந்துட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஸ்டேட்டில் எந்த லொக்கேஷனில் வெதர் அண்டு கிளைமேட் வந்துட்டு சரியில்லாமல் அங்கே உள்ள க்ராப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இது லாஸ் ஆகுதோ அந்த ஸ்டேட்டுக்கு வித்தவுட் சர்வே இவங்க வந்துட்டு ஃபண்டை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பேராமெட்ரிக் பேஸ்டு இன்சூரன்ஸ் சர்வே அப்படின்னு சொல்கிறாங்க. லிவிங் இன் டெனியல்ஸ் அபவுட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் வந்துட்டு நமக்கு 7% இருந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இப்போ 9.2% ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ.